ஷானு சமையல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான காளான் சூப் தான். இப்போ நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு, கிளைமேட்டும் ரொம்ப சில்லுன்னு இருக்கிற டயத்தில் நம்மளுக்கு ஏதாவது சூடாக குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சூப் செஞ்சு குடித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. நான் இன்னைக்கு 4 பேருக்கு தேவையான அளவு சொல்கிறேன். அதுக்கு 200 கிராம் காளான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா சுத்தம் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது நிறைய சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக அந்த ஃப்ளேவருக்காக மட்டும் சேர்த்துட்டா போதும். இது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காளானை சேர்த்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் சூப்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த காளானை வந்து நல்லா வதக்கிக்கணும். காளான் வந்து இப்போ நம்மளுக்கு இவ்வளோ இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வதக்கினோம்னா அது நல்லா சுருங்கி அதுலேருந்து கொஞ்சம் நீர் சத்தெல்லாம் வெளியில் வரும். பார்த்திங்கனாலே தெரியும். ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். காளான் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 கப் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டு இது கொதிக்க வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா அந்த காளானோட ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இன்னொரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். இந்த சூப் வந்து நம்ம சூப் ஸ்டால்லலாம் குடிக்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, நம்ம வீட்டிலேயே பண்ணி சாப்பிட்றது. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் 10 நிமிஷம் ஆச்சு. பார்த்திங்கன்னா சூப் நம்ம சேர்த்ததை விட இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், சோள மாவு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். நீங்கள் கம்மியான அளவு சூப் பண்ணுறீங்கன்னா சோள மாவோட அளவையும் குறைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போது இதை நம்ம சூப்பில் சேர்த்துடலாம். எப்போவுமே சோள மாவு சேர்க்கும்போது ஒரு சைடு கரண்டியை வச்சு கிண்டிகிட்டே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ஏன்னா அடியில் போய் தங்கி ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆயிரும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டே சேருங்க. சேர்த்த உடனே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். சூப் வந்து நல்லா கெட்டியாயிட்டே வரும். சோள மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் சூப் வந்து ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிட்டே வருது. இப்போ கடைசியில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகு சீரகத்தூள், உங்களுக்கு மிளகுத்தூள் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை இதெல்லாம் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கலந்து விட்டலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ரொம்ப சுவையான காளான் சூப் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சர்வ் பண்ணும்போது கடைசியில் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் வேணும்னாலும் மேலே தூவிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.